அண்மை செய்தி திமுக ஆட்சியில் குற்றவாளிக்கு பயம் என்பது துளிக்கூட இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு ஒன்றை தெரிவித்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட கையாளாகாத முதல்வர் என எடப்பாடி பழனிசாமி காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அறிக்கையின் மூலமாக இந்த விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் அதிமுக நிர்வாகி செந்தில் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டதற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குற்றவாளிகளுக்கு துளி கூட பயமே இல்லை இந்த திமுக ஆட்சியில் என அவர் தெரிவித்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் அருகே அதிமுக நிர்வாகி தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதற்கு அரசுக்கு கண்டனம் விடுத்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. சாமநத்தம் பகுதி அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை ஒன்றிய தலைவர் செந்தில் கொலை வழக்கு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவத்திற்கு அரசுக்கு எதிராக கண்டனம் விடுத்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. மதுபோதை ஆசாமியால் அதிமுக நிர்வாகி கொலை செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனத்தை விடுத்திருக்கிறார். கையாளாகாத முதலமைச்சர் எனவும் காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. திமுக ஆட்சியில் சாமானியர் ஒருவர் டீ கடையை கூட திறக்க முடியவில்லை, இது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு எனவும் தெரிவித்திருக்கிறார். தமிழகம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது கன்னட அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து திமுக அரசுக்கு எதிராக கன்னட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு துளி கூட பயம் என்பது இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். குற்றவாளிகளுக்கு துளி கூட பயம் என்பது இல்லை என தெரிவித்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட கையாளாகாத முதல்வர் என எடப்பாடி பழனிசாமி காட்டமான விமர்சனத்தை முன்வைத்து அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறார்.